உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியின் கனிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஷப்பை எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பிஷப் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பிளாக் பிஷப் இருக்கு, ஒரு ஒயிட் பிஷப் இருக்கு. இது இனிஷியல் ஸ்டேஜில் இதான் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ பிஷப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பான் இங்கே இருக்குன்னு வைங்களேன். இந்த பான் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிஷப் வச்சு நேரடியாக இங்கேருந்து ஒரே ஸ்டெப்பில் இப்படி அடிக்க முடியும். சரிங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருமானா இந்த எடுத்து இப்படி அடித்தா இது ஒரு மூதா கணக்கு. சரிங்களா? ஓகே. அதே போல் இங்கே இருந்துச்சுன்னா இப்படி அடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. சப்போஸ் ஒரு பானை இங்கே இருக்குன்னு வைங்களேன். இந்த பானை எப்படி நீங்கள் மீட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று, இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் இதை அடிக்கலாம். அடுத்த மூவில் தான் இதை அடிக்க முடியும். ஃபஸ்ட் மூவ் இங்கே வரைக்கும் தான் வர முடியும், அடுத்த மூவ் தான் அடிக்க முடியும். ஒரே மூவ் இப்படி வந்து இப்படிலாம் அடிக்க முடியாது. சரிங்களா? இந்த பானை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டைல் இருக்குது. இங்கிட்டு வந்தும் இதை நெக்ஸ்ட் மூவில் ரீச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பான் இங்கே இருக்குன்னு வைங்களேன். ஃபஸ்ட் மூவ் இங்கே வந்து அடுத்து இங்கே போகிறதுக்கான பிளானை குழந்தைங்க வந்து பிளான் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலான்னு வச்சுன்னா, இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பான் வந்து எல்லாமே இது வந்து பிளாக் பிஷப், இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பிளாக்கில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த எண்டில் வந்து பானாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ரூக்கை மாற்றி வச்சுருவோம். ரைட்டுங்களா? இப்போது இந்த பிஷப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த பிஷப் எத்தனை மூணு எத்தனை பீஸ் இருக்குது? இங்கே ஒரு 4 3 7 பீஸ் இருக்குது. இந்த 7 பீஸில் இந்த பிஷப்பை ஃபஸ்ட்டு இந்த பீஸை கட் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து அது டயகனல் அப்படியே வருது பிஷப், இதை கட் பண்ணிடுது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் எதை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இதை கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எதை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நேராக இங்கே போகிறோம். அடுத்து எதை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நேராக இதை கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அப்படின்னா இதை கட் பண்ண போகிறோம். ஸோ ஈச் ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு பீஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் எண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இதை ஈஸியாக நீங்களே ஒரு பீசஸை வச்சு உங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி பீசஸ்களை அங்கிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இதை நல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு பீஸ் இந்த பீஸை அடிக்கணும் அப்படின்னா எப்படி போய் வரணும், இப்படி போய் வரலாம், அல்லது இப்படி போய் இப்படி வரலாம், அல்லது இப்படி போய் வரலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அவங்க கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது பிலோ 5 6 7 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, பிலோ அண்டர் 18 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தையோட நாலேஜ் பிஷப்பில் நல்லா தெளிவாக இருக்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஒயிட் பிஷப் எப்படி இருக்குது அப்படின்னா சேம் தான், அதே தான். எதுலேயும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீசஸ் எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. இப்போ இந்த ஒயிட் பிஷப்பை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இதை அடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வர்றது ஒரு முறை, இங்கே அடிச்சுட்டு இங்கே அடிச்சுட்டு இங்கே அடிச்சுட்டு இங்கே அடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறது ஒரு முறை. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொசிஷன்ஸை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இது பிகினிங் லெவலில் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முறை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல பிஷப் நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம். அது இன்னொரு கொஷின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இவ்வளோ தான். இப்போ வந்துட்டு இந்த பிஷப் வந்து இந்த 4ஐயும் கண்ட்ரோல் பண்ணணும், அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம், இந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகிடுறீங்க, இந்த டயகனலில் கிளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஏரியாவுக்கே நீங்கள் போகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லிக் கொடுங்க. இங்கே போகணும், மீண்டும் இங்கே வரணும், அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் ட்விஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது,
இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஒரு பொசிஷன் இருக்குன்னு வைங்களேன். இந்த குழந்தை இதை அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, இதை அடிச்சுட்டு இங்கே போனால் இங்கேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க. அதுக்கடுத்து எதையுமே அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கு? ஃபஸ்ட்டு இங்கே வந்தால் இந்த இதை எப்படி கிளியர் பண்ணணும், இந்த இதை எப்படி கிளியர் பண்ணணும்னு ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வரணும். ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு இங்கே வந்துட்டு இதை அடிச்சுட்டு டைரெக்டாக போய் இதை ஹிட் பண்ணிவிட்டு இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் அடிக்கணுங்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த பானை ஃபஸ்ட்டு அவங்களை அடிக்க சொல்லுங்கள், அடிச்சிருவாங்க. அண்ட் தென் நேராக இங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிடுவாங்க, இங்கிட்டு போனாலும் மாட்டிப்பாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்தாங்கன்னா இங்கே வந்துட்டு மீண்டும் இங்கே தான் போகணும். இங்கே போயிட்டு இங்கே வரும்போது இந்த 2 பீஸ் அவங்களால அடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரணும். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல 3 சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இவனை ஹிட் பண்ணலாம். இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கிறது அந்த குழந்தையோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி. இந்த பக்கம் போனால் கேட்டு இதோட இங்கே நின்றுடும், இந்த பக்கம் போனாலும் இதோட இங்கே நின்றுடும். இங்கே அடிச்சுட்டு இங்கே இதை அடிச்சுட்டு வந்தாங்கன்னா இது எல்லாமே நின்றுடும். ஸோ அந்த குழந்தை எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு சிக்கலான சூழ்நிலையில் எப்படி அவங்க சமாளிக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒரு பொசிஷனை ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த குழந்தைங்க அப்படிங்கிறதுக்கு இங்கேருந்து தான் அவங்களுக்கு அந்த தெளிவு பிறக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை அடிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை அதுக்கடுத்து இதை அடிப்பாங்க, அடுத்து இதை அடிப்பாங்க, அடுத்து 2 சான்ஸ் இருக்குது. இங்கே போய் இங்கே வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ இதையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் அடிச்சுட்டு அப்புறம் இங்கே அடித்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பீஸையும் அடிக்கக்கூடிய நாலேஜ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன். அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத குழந்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்தோம்னா மீண்டும் ஐயோ இன்னொரு வேலையை மறந்துட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் அவங்க பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற போக்கில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல பிளானிங் பண்ணுவாங்க. ஒரு பிளானிங், அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு சுச்சுவேஷன் கிளியராக முடிக்க முடியும் எந்த ஒரு ஒர்க்கையும். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம பழக்க வேண்டிய விஷயம். ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரில் செய்ய வேண்டிய 2-3 ஒர்க் இருக்குதுன்னா அந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா ஓகே இன்னும் அந்த ஊரில் வேலை இல்லை, எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு வேலைக்காக போயிட்டு மறுபடியும் ஐயோ இன்னொரு வேலை மறந்துட்டேன், மறுபடியும் போவாங்க, மறுபடியும் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, மறுபடியும் வருவாங்க. இன்னொரு தடவை அந்த ஒர்க்கை முடிக்கலைன்னா போவாங்க, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஒரு தடவை செய்ய வேண்டிய வேலையை 3 தடவை செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்ம குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியும். இன்றைக்கி பிஷப் பற்றி பார்த்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தனாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு போட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அடுத்தபடியாக என்னென்னா நீங்கள் வழக்கமாக சொல்கிறது தான். நீங்கள் உங்கள் இது பிடிச்சிருந்துச்சு, பிஷப் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.